தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு, நம்முடைய திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை ஏன்? கடவுளின் திட்டத்தை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும்? எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பவுல் இப்படியாக சொல்லி 3 முறை ஜெபித்தார். ஆண்டவரே, என் தொண்டையிலே ஒரு முள் குத்திக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, இந்த முள் வேதனை கொடுக்கிறது ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி 3 முறை ஜெபம் செய்தார். உருக்கமான ஜெபம், வலி, வேதனை, கண்ணீரினால் ஜெபித்தார் 3 முறை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவர் ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் பவுலுக்கு அந்த முள்ளை எப்படியா எடுத்து போட்டா போதும்னு பவுல் நினைச்சார். ஆனால் ஆண்டவருக்கு இந்த முள்ளை விட என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், அந்த பெரிய திட்டம் நிறைவேறட்டும், முள்ளை பற்றி நீ கவலைப்படாத என்று சொல்லி ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். நீங்களும் கூட பூமியிலே இருந்து கொண்டு ஆண்டவரின் பிரச்சனையை அல்ல, உங்கள் பிரச்சனையை பார்க்கும் பொழுது அது பெரிதாக தெரியும். மாறாக வானத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனை அவருக்கு சிறிதாக தோன்றும். நீங்கள் மலையின் இந்த பகுதியை தான் பார்க்க முடியும், ஆனால் ஆண்டவர் மலையின் அடுத்த பகுதியை கூட பார்க்க முடியும். நீங்கள் இப்போ கிடைக்கிற ப்ரமோஷனுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் அந்த ப்ரமோஷனுக்கு அப்புறம் வரப்போகிற உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து தள்ளி போட்டு கொண்டிருப்பார். என் வீடு விற்க முடியவில்லை, என் நிலம் விற்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் தாமதமாக விற்றாலும் ஒரு நல்ல தொகையை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசிக்கின்றார். என் மகனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, என் மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று நீங்கள் செபித்துக் கொண்டிருப்பீர்கள். மாறாக ஆண்டவர் ஏன் திருமணம் ஆகவில்லை, அதை சரி செய்துவிடு, அற்புதமாக நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லுவார். என் கடன் நிறைய இருக்கிறது, எனக்கு தூக்கம் வரலை என்று சொல்லுவீர்கள். ஆண்டவர் சொல்லுவார், இதை விட பெரிய பெரிய கடன்காரங்கள்லாம் என்கிட்ட ஜெபிச்சிருக்காங்க, ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் அவங்க பிரச்சனைகளை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து மாற்றி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். எனவே வேதத்திற்கு கடந்து செல்லுவோம். ரோமருக்கு என்ன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கிறுக்கன் என் தலையில் எழுதியிருக்கான், நான் முட்டாள் என் தலையில் எழுதியிருக்கான்னு சொல்லுவாங்க. ரோமருக்கு இந்த புத்தகம் 3:18 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அவங்க ஜெபிக்கிறாங்க, கேட்குறாங்க, நான் பெரிய ஆளாக வரணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க, நான் அங்கீகரிக்க கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவர்கள் கண்களிலே தெய்வ பயம் இல்லையே, நான் எப்படி இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்வது என்று தேவன் கேட்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, ஐஸ்வர்யவானாய் வேண்டுமென்று பிரயாசைப்படாதே, சுய புத்தியை சாராதே. சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜெபிக்க சொல்லும் பொழுது, பிரதர் நான் பெரிய பணக்காரனும் பிரதர், நான் வீடு கட்டணும் பிரதர், பெரிய கார் வாங்கணும் பிரதர், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தன்னுடைய சுய புத்தியை பார்த்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மாறாக ஆண்டவரின் திட்டம் என்ன, அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், என் தகப்பன் எனக்கு செய்வதை நன்றாக செய்வார் என்று அவர்கள் ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருப்பதில்லை. தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்தால் என் தெய்வம் என்னை கைவிடவே மாட்டார் என்று நீங்களும் சொல்ல வேண்டும், நானும் சொல்ல வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மனுஷருடைய இருதயத்தில் எல்லைகள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனைகளே நிலை நிற்கும். மனிதனுடைய எல்லைகள், அதாவது அவன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அநேகமாக இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கும். டாட்டா மாதிரியா, பிர்லா மாதிரியா, ஒரு வீடு 2 வீடு, 1 லேண்ட் 2 லேண்ட் 3 லேண்ட், 1 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி என்று அவனுடைய எல்லைகள் அநேகமாக இருக்கிறது. அவன் இருதயத்தின் எல்லைகள் அநேகமாக இருக்கிறது. இருதயத்தின் தேவைகள் அநேகமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அந்த தேவனுடைய யோசனை தான் நிலை நிற்கும். இயேசுவுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. கெத்சமனி தோட்டத்திலே இயேசு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இரத்த வியர்வையினால் அவர் சரீரம் முழுவதுமாய் நனைந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே, கூடுமானால் இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு அகல கடவது என்று முதலில் சொன்னார். பின்பு அடுத்த வார்த்தை, உமது சித்தத்தின்படியே ஆக கடவது. தேவன் வைத்த சித்தம் எப்பொழுதுமே ஜெயம் பெறும். தேவன் உங்களுக்கு வைத்த பிளான் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது எப்போவுமே ஃபெயிலியராக இருக்கும். இன்றைக்கு கிடைக்க போகிற ஃபெயிலியரை நீங்கள் ஆசைப்பட்டு நாளைக்கு கிடைக்க போகிற அற்புதத்தை, அதிசயத்தை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? உங்கள் பிளான் வேறு, அவர் பிளான் வேறு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 21:5 பார்த்தேன் இல்லையா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். நீதிமொழிகள் 21:5, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் ஐஸ்வர்யத்தை தரும். ஜாக்கிரதையாயிருந்து என் தேவன் எனக்கு இருக்கிறார், என் தேவன் பார்த்து கொள்ளுவார், நான் பாவம் செய்ய மாட்டேன், என் சுய புத்தியினால் நினைக்க மாட்டேன், தேவன் கொடுத்த வாழ்க்கை எனக்கு போதும், என்னை படைத்தவர், அவருக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன், நான் நன்றி உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாயிருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா பதறுவாங்க, பிரதர் என் பொண்ணுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, என் பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, வேலை கிடைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. மாறாக ஏன் கிடைக்கவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என் தேவன் சந்தோஷப்படுவார், என்ன செய்தால் என் தேவன் எனக்காக இறங்கி வருவார் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் பொழுதுதான் வேத வசனங்கள் நிறைவேறும். 2 நாளாகமம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, இந்த தாழ்த்துறது தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. என் பிளான்
நான் சொல்கிறத கேள், நான் சொல்கிறபடி நட, நான் 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 என்று சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சிலர் சொல்லுவாங்க, பிரதருக்கு என்ன கஷ்டமோ தெரியல, அவர் கொடுத்த பணத்தை நான் திரும்பி கொடுக்க போகிறேன். பிரதருக்கு என்ன கஷ்டமோ தெரியல, என் கஷ்டம் என்னன்னு யாருக்குமே தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். என் வேதனை என்னவென்று யாருக்குமே தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் நான் மனிதரிடத்தில் என் கஷ்ட நஷ்டங்களை சொல்லுவதில்லை. ஏனென்றால் அது அவங்ககிட்ட சொல்லி வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, அவங்க பரியாசம் தான் பண்ணுவாங்க, உன்னை கேலி பண்ணுவாங்க, உன்னை யதாசனமாக பேசுவாங்க, தவிர உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றால் பரலோகத்திலிருந்து தான் உனக்கு உதவி வரும். ரோமர் 8:28 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் என்ன பண்ணணும்னா, தேவனின் தீர்மானத்திற்காக அழைக்கப்பட்ட நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன். என் தேவனுக்கு தெரியும். ஏனென்றால் நான் நினைப்பது வேறு, என் தெய்வம் நினைப்பது வேறு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் உங்கள் நினைவுகள் உங்கள் எண்ணங்கள் வேறு, அவர் நினைவுகள் அவர் எண்ணங்கள் வேறு. நீங்கள் 10 ரூபாய்க்கு ஆசைப்படுவீங்க, அவர் உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க ஆசைப்படுவார். 10 ரூபா கிடைக்கலையே நீங்கள் ஆண்டவர் மேலே கோபப்படுவீங்க, அவர் கொடுக்க போகிற 10 லட்சம் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு வரைமுறையை வைத்திருப்பார். அந்த வரைமுறை மட்டும் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் உங்கள் தலைமுறை உங்களை வாழ்த்தும். உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் தயவு செய்து கிழித்து போட்டுருங்க. ஏன்னா பவுல் பிளான் பண்ணார், முள்ளை எடுத்து போடணுன்னு, முள்ளை எடுத்து போட முடியல. யூதாஸ் பிளான் பண்ணார், ஆண்டவரை காட்டி கொடுத்து அந்த காசில் நம்ம ஆஹா ஓஹோடு இருக்கலான்னு. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். அப்படியாக உங்களுடைய எண்ணங்கள் வேறு, ஆண்டவருடைய எண்ணங்கள் வேறு. உங்களுடைய பிளான் வேறு, ஆண்டவருடைய பிளான் வேறு. ஆண்டவருடைய பிளானுக்காக ஆண்டவர்கிட்ட உங்களை சமர்ப்பிங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இனி உங்கள் பிளானை மறந்துடுங்க. முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேவைகளை மறந்துடுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் செய்கிறத செய்கப்பா, நான் உண்மையே நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ரோமர் 8:28 சொல்லப்பட்டது போல சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. இதை நான் வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லித்தான் பாருங்களேன். உங்கள் பிள்ளைகள் அபிஷேகமாய் இருப்பார்கள், உங்கள் பேர பிள்ளைகள் அபிஷேகமாய் இருப்பார்கள், உங்கள் ஊழியங்கள் நலமாய் இருக்கும். உங்களுக்கு விற்கப்படாமல் இருக்கின்ற நிலம், வீடுகள், சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலைக்கு விற்கப் போகிறது. திருமணம் ஆகாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகள், உங்கள் மகன் மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பேருக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கப் போகிறது. வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வெளிநாடுகள் கிடைக்கப் போகிறது. ஆண்டவரை விட்டு வெளியே போனால் எனக்கு தான் நஷ்டம், என் பிள்ளைகளுக்கு தான் நஷ்டம். மாறாக ஆண்டவரிடத்தில் உம்முடைய பிளானின்படி நடத்திட்டாங்கயான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.